திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய துறை பொதுச் செயலாளர் ஊடகவியலாளர் உமா அவர்கள் கண்டன உரை ஆற்றுவார்கள். நீட் தேர்வை முற்றாக ஒழிக்க வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். நீட் தேர்வு ஏற்கனவே சொன்ன மாதிரி நீட்டே ஒரு ஊழல் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இங்கே முன்னெடுக்கப்பட்டதற்கும் நம்முடைய மாணவர்கள் தமிழ்நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டதற்கும் வட மாநிலங்களிலும் இன்றைக்கு மாணவர்கள் தெருவுக்கு வந்து நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறதுக்கும் காரணம், இந்த நீட் தேர்வு நடந்த போது மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி நடைபெற்றிருக்கிறது என்பதால் தான். அதாவது நீட் தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்திருக்கிறது, அது நிரூபிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மறு தேர்வையும் ஒன்றிய பாஜக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் எத்தனை உயிர்களை பலி வாங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். மாணவர்கள் மட்டும் இல்லாமல் அவர்களினுடைய பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கான கனவு சிதைந்து போவதை பொறுக்க முடியாமல் மன உளைச்சலால் பெற்றோர்கள் கூட உயிரிழந்திருக்கிற ஒரு கொடூரமான நிகழ்வுகளை நாம் கண்முன்னாடி பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஏன் இந்த நீட் தேர்வை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு குறிப்பாக இந்த நீட் தேர்வை எதிர்ப்பதற்கு ஒரே காரணம், இது சமூக நீதிக்கு எதிரான ஒன்று அப்படிங்கிறது இதனுடைய இருக்கிற அடிப்படையான ஒரு செய்தி. இன்றைக்கு இந்த மோசடிகள் பெரிய அளவில் வெளியில வந்ததற்கு பிறகு வட மாநிலங்கள் அதை எதிர்க்க தொடங்கி இருக்கின்றன. நல்ல ஒரு சிக்னலாக தான் நமக்கு இது தெரியுது. நீட் தேர்வு அப்படிங்கிறது ஒரு ரூட் மாஃபியாவுடைய ஒரு செயல் திட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு புரியுது. இது ஏதோ நீட் தேர்வினுடைய வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறது இல்லை. கசிவு அப்படின்னா தெரியாதனமா ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதுதான். அது வந்து ஒரு நெக்லிஜிபிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நீட் தேர்வு, அதாவது வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறது. ஆனால் இது அப்படி கிடையாது. இது திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு மாஃபியா கும்பலினுடைய மோசமான சட்ட விரோத ஒரு செயல்பாடு இந்த வினாத்தாள் கசிவு அப்படிங்கிறது. இது எங்க நடக்குது அப்படின்னு நீங்க குறிப்பா பாருங்க. வட மாநிலங்களில், குறிப்பாக பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் தான் இந்த வினாத்தாள் கசிவு, நீட் தேர்வு மோசடி அப்படிங்கிறது எல்லாமே அரங்கேறுது. அதிலும் இதனுடைய ஹப்பா எது இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா தான் இருக்கு. மகாராஷ்டிரா என்பது RSSனுடைய இன்னொரு ஒரு தாய் வீடாக இருக்கிறது. மகாராஷ்டிரா பாஜக ஆட்சி செய்கின்ற ஒரு மாநிலம் மகாராஷ்டிரா. அங்கதான் இந்த நீட் தேர்வுக்கான மோசடிகளுக்கான இந்த ஃப்ராடு தனத்துக்கான அத்தனை விதைகளும் வந்து அங்கதான் போடப்படுது, திட்டமிடலும் அங்கதான் நடக்குது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப ஒன்றிய பாஜக அரசினுடைய நோக்கம் என்னவா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு இதுலயே தெரியுது. தமிழ்நாட்டில் நாம எதிர்க்கிறோம் அப்படின்னா நாம அதற்கான கட்டமைப்புகளை வந்து வலுவா செஞ்சு வச்சிருக்கோம். இங்க ஒரு பிளக்கார்ட்ல வந்து ஒரு அட்டையில எழுதி வச்சிருக்காங்க, கரையான் புற்றெடுக்க கருநாகம் புகுந்தது போல அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நாம் சிறுக சிறுக கட்டமைத்திருக்கின்ற இந்த மருத்துவ கட்டமைப்புகளுக்குள் பாஜக RSS என்கின்ற கருநாகம் புகுந்து நீட் என்ற வடிவத்தில் அதை சிதைத்து கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. அதனால தான் இதை சிதைப்பதற்கான முயற்சிகள்ல அவங்க தொடர்ந்து ஈடுபட்டுட்டே வர்றாங்க. ஒரு தமிழ்நாட்டு கட்டமைப்பு மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற மாணவர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில், கல்வி நிறுவனங்களில் போய் படிப்பதற்கும் தமிழ்நாடு அரசு, முந்தைய திராவிட மாடல் அரசு என்னெல்லாம் அவர்களுக்கான உதவிகளை, சலுகைகளை செய்து கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ ஸ்வீடன் நாட்டில இருந்து ஒரு மாணவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அங்க இருக்கிற மிக புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்துல பொறியியல் படிப்பில் முதுநிலை பட்டம் பெற்ற ஒரு மாணவர் அந்த பட்டம் பெற்ற கையோடு அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வாசலில் நின்றபடி ஒரு வீடியோ போடுறாரு. அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் அப்படின்ற ஒரு சின்ன ஊரை சார்ந்தவர். எனக்கும் சங்கரன்கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில்பட்டி தான் சொந்த ஊர். அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, தமிழ்நாட்டில் எனக்கு கிடைத்த அரசு கொடுத்த இடஒதுக்கீடு, அதன் மூலமாக எனக்கு படிப்பதற்கு கிடைத்த ஸ்காலர்ஷிப் போன்ற சலுகைகள்,
இதன் மூலமா தான் நான் இன்னைக்கு ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்து ஸ்வீடன்ல இருக்கிற மிகப்பெரிய பல்கலைக்கழகத்துல பொறியியலில் முதுநிலை பட்டம் பெற முடிந்திருக்கிறது. அதற்காக தமிழ்நாட்டில் இதற்கான போராட்டங்களை நடத்தி எங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கிய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் இதற்கு எங்களுக்கான வழிகாட்டியாக இருந்த திராவிட மாடல் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய இந்த பட்டத்தை நான் திராவிட மாடல் நாயகருக்கு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறான். எங்க இருந்து? ஸ்வீடன்ல இருந்து போடுறான். நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் பார்த்தா நாக்பூருக்கு வயிறு எரியுமா எரியாதா? அப்ப என்ன பண்றாங்கன்னா, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும், முடிச்சு விட்டுறணும். அதுக்கு தான் இங்கேயும் சில மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. நான் ஏன் சும்மா எல்லாம் சொல்லல, ஐயோ நமக்கு ஆட்சி போயிடுச்சு, நம்ம கிட்ட அதிகாரம் இல்லையே, பறிச்சுட்டாங்களே அப்படின்ற ஆதங்கத்துல எல்லாம் யாரும் இங்க பேச போறது இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், அதிகாரமோ ஆட்சியோ இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். நமக்கு கொள்கை தான் முக்கியம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தான் முக்கியம், மக்களினுடைய சுயமரியாதை வாழ்வுதான் முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் நான் இதை அவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு நீட் தேர்வுக்கான நீட் விலக்கு மசோதா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவினுடைய நிலை என்னவா இருக்குது? இதற்காக நம்ம உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு தொடுத்திருக்கோம். இதெல்லாம் இருக்கு. இப்ப மீண்டும் நாம யார்கிட்ட இந்த கோரிக்கையை கொண்டு போக வேண்டி இருக்குன்னா, இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசு கிட்ட நாம இதை வலியுறுத்த வேண்டி இருக்கு. மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு கோரி வலியுறுத்தணும் ஒன்றிய பாஜக அரசை அப்படிங்கிற ஒரு கோரிக்கையோ அல்லது தீர்மானத்தையோ நாம் வந்து இங்கே முன்மொழிய வேண்டி இருக்கிறது. ஆனா அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற நடிகர் விஜய் அவர்கள் இதே மே மாதத்தினுடைய, கடந்த ஆண்டு இதே மே மாதத்தினுடைய ஒரு நாளில் அவர்களினுடைய கட்சி கூட்டத்தில் பேசும்போது, ஒரு அரங்க கூட்டத்தில் பேசும்போது, நீட் மட்டும்தான் உலகமா, மருத்துவ படிப்பு மட்டும்தான் படிப்பா, அதை கடந்து சாதிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கு அப்படின்னு பேசினார். இது யார் பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில்? பாஜக பேசுது, RSS பேசுது. ஆனா அந்த குரலில் பேசிய ஒருவர் இன்றைக்கு முதல்வராக இருக்கிறார் என்பது நம்முடைய கோரிக்கைக்கான ஒரு செவிசாய்த்தல் இருக்குமா என்ற ஒரு கேள்வியை நமக்கு எழுப்புகிறது. ஆனால் அதையும் தாண்டி நாம் இங்க போராடித்தான் ஆகணும். தங்கை மதிவதனி அவர்கள் சொன்னது போல, அன்றைக்கு இந்தி திணிப்பை எதிர்த்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ராஜாஜி அவர்கள் இந்தி திணிப்பை கட்டாயமாக்கியதற்கு 11 ஆண்டுகளுக்கு முன்பே தலைவர் பெரியார் அவர்கள் அதை எதிர்த்து பல்வேறு புனைப்பெயர்களில் எழுதி கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தார். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் இருக்கிற பாஜக தலைவர் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, வங்காள மொழியை நாம் காப்பாற்ற வேண்டும், இந்தி வந்து நம்மளுடைய மொழியை அழிக்கிறதுன்னு சொல்லிட்டு பேசுறாருன்னா, அது இங்கே தந்தை பெரியார் அவர்கள் போட்ட போராட்டத்தினுடைய அந்த வீரியம் தான் காரணம். அதனால யார் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, நீட் எதிர்ப்பு களம் என்பது தமிழ்நாட்டில் மிக மிக வலுவாக இருக்கிறது என்பதற்கு இந்த மக்கள் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம். ஏன் நீட்டை இன்னொரு கோணத்திலே நம்ம எதிர்க்க வேண்டி இருக்குன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு பண கொள்ளைக்கான ஒரு தளத்தை வந்து இங்க அமைச்சு கொடுத்திருக்கு. நீங்க இன்னைக்கு 12 வரைக்கும் நீங்க படிச்சு, 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சு ராத்திரி பகலும் முழிச்சிருந்து 1176 மார்க் எடுத்தா கூட உங்களுக்கு இங்க நீட்ல இதுல மருத்துவ கல்விக்கு போக முடியாது. 2 மாசம் 3 மாசம் லட்சங்கள்ல கொட்டி கொடுத்து நீங்க கோச்சிங் சென்டர் போனீங்கன்னா உங்களால ஒரு டாக்டர் ஆக முடியும் என்ற ஒரு நிலையை இன்றைக்கு இங்க ஏற்படுத்தி இருக்காங்க. இன்னைக்கு வந்து 21 லட்சம் குழந்தைகள் இன்னைக்கு நீட் தேர்வு எழுதி இருக்காங்க. இந்த மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வுல. அப்போ ஒரு குழந்தை ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்க. குறைந்தபட்சம் நான் சொல்றது நீட் கோச்சிங்காக மட்டுமே. அப்போ 2 லட்சம் செலவு பண்ணிருக்காங்கன்னா 21 லட்சம் குழந்தைகளுக்கு இன்னைக்கு கணக்கு போட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 42,000 கோடிக்கு மேல போகுது. அப்ப இவ்வளவு பணப்புழக்கம் இருக்கின்ற ஒரு நீட் தேர்வு எப்படி நேர்மையானதாக இருக்க முடியும்? அதனாலதான் நாம இதை எதிர்க்கிறோம். இந்த எதிர்ப்பு என்பது இன்றைக்கு எல்லா இடங்களிலும் இந்தியா முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த தீயை அணைய விடாமல் நாம் பார்த்து கொண்டால் மட்டும்தான், இதை மேலும் மேலும் நாம வளர்த்தெடுத்துட்டே போனாதான் இந்த நீட் தேர்வுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். நீட்டில் நடைமுறையில் மாற்றம் அப்படின்லாம் சில பேர் பேசிட்டு இருக்காங்க. தேவையே கிடையாது. நீட்டே வேண்டாங்கிறதா நம்மளுடைய அழுத்தமான நிலைப்பாடு.
அதை இன்றைக்கு ஆசிரியர் ஐயா அவர்களினுடைய தலைமையில் நாம் இங்கே உறக்க முழங்கிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுடைய ஆதரவையும் நீட்டிற்கு கடுமையான எங்களுடைய கண்டனங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.